செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்தது வந்து பியூர்லி we grant bail and next day you become minister. ஆச்சரியக்குறி. ஏன்னா அதிமுகலையும் ஒரு மினிஸ்டரா இருந்திருக்காரு, திமுகலையும் மினிஸ்டரா இருக்காரு. எங்க மினிஸ்டரா முடியுமோ அங்கதான் இருப்பாரு. அரசு அதிகாரிகளுக்கே அவ்வளோ ப்ரெஷர். அவருக்காக பார்ட்டியே வந்து பதவியேற்பு இல்லாம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெயிட் பண்ணும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட பெட்டிஷனை வந்து அப்சர்வ் பண்ணாலே அதுவே ஒரு கேஸ் ஸ்டடி தான். வணக்கம் அரவிந்த். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருந்துச்சு. குறிப்பாக அமைச்சர் பதவி ஜாமீன் கிடைத்த உடனே கிடைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இந்த கேள்வியின் உள்நோக்கம் என்ன? அப்படி ஜாமீன் கொடுக்கும்போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்னென்ன சார்? அரவிந்த், இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேட்டர் வந்து திருப்பி வந்து ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுது. செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடச்சிச்சு, அவரும் வந்து மந்திரி ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது திருப்பி ஏன் இந்த மேட்டர் வந்து செந்தில் பாலாஜியை நோக்கி இந்த மேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்தது வந்து மந்திரி ஆகிறதுக்கு கிடையாது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய பெயில் ஆர்டர் காப்பி போய் பார்த்தீங்கன்னா அது கிளியராக ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கொடுத்தது வந்து பியூர்லி ஆன் த கிரவுண்ட் ஆஃப் லா. கொஸ்டின் ஆஃப் லா என்ன? கொஸ்டின் ஆஃப் லானா ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது அவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஊழல் குற்றச்சாட்டு ட்ரையலே நடக்காத பொழுது எப்படி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து இவ்வளோ நாள் ப்ரிசனில் இருக்க முடியும்? ட்ரையல் தொடங்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாத பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அவர் வந்து அரெஸ்ட் ஆகி ப்ரிசனில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ப்ரொசீடிங்ஸ்க்கு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. இது செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் பெயில் கிடைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தொடர்ச்சியாக இப்போ நவம்பர் மாதம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டுக்கு கீழே அரெஸ்ட் ஆனவங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருக்குமே பெயில் கிடச்சிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், உச்சநீதிமன்றத்தில். காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அரவிந்த், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் 45 ஆகப்பட்டது முக்கியமான ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள், அதில் சப்செக்ஷன் 1 உட்பிரிவில் நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன் இன் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா BNSS, no person accused of an offence under this act shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application for such release, and where the public prosecutor opposes the application, the court is satisfied that there are reasonable grounds for believing that he is not guilty of such offence and that he is not likely to commit any offence while on bail, then bail கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொவிஷனில் செக்ஷன் 45 படி. இந்த செக்ஷன் 45 ஆகப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லா வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து இன்னொரு கேஸில் வர ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கேஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் பார்ட்டியை சேர்ந்த கவிதா அவர்களுடைய கேஸு, அப்புறம் ஆப் லீடர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க அவங்க கேஸு. இந்த எல்லா கேஸ்லேயுமே வந்து பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா வந்து பெயில் ப்ரொவிஷன் வந்து ஸ்பெஷல் ஆக்டில் இருக்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பெயில் பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தில் பெயிலுங்கிற வேர்டு இருக்காது. உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெயிலுங்கிறது வார்த்தை இருக்காது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற வார்த்தை வந்து லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி ஆகப்பட்டது அடிப்படை உரிமை, ஒரு சிட்டிசனுக்குமே அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறது எப்போ? அரெஸ்ட்னால, ஸ்டேட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்னால அடிப்படை உரிமை பாதிச்சா ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரெஸ்ட் நடக்கும் பொழுது அவங்க லிபர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆனால் எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு இருக்குது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அப்புறம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு 2 இருக்குது. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஏதாவது வயலேட் ஆனால் பெயில் கிடைக்கும். இல்லை ரெண்டாவது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அவர் வந்து ஊழல் வழக்கே எப்போ வந்து ட்ரையலுக்கு வரும்னு தெரியாத பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறது வந்து அவருடைய லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணுறதுனால, மந்திரிங்கிறதுனால கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிற அன்னைக்கு அவர் மந்திரி கிடையாது. பெயில் கிடைச்ச அடுத்த சில நாட்கள்லேயே மந்திரி ஆகிறாரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்ததே மந்திரி ஆகிறதுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அப்படி வந்து ஒரு பின்பம் வந்து தெரியுது வெளியில்.
சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது பெயில் வந்து பியூர்லி ஆன் த கொஸ்டின் ஆஃப் லா அவர் மந்திரி ஆகிறதுக்காக கொடுக்கல. செந்தில் பாலாஜி மந்திரி ஆகிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல பெயில். இன்ஃபேக்ட் மந்திரி இல்லாதனால தான் அவருக்கு பெயிலே கிடைச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெயில் ரிஜெக்ட் ஆகும்பொழுது செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டராக இருந்ததுனாலையும் அவருடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் வந்து அப்ஸ்காண்ட் ஆனதுனாலையும் மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து தாக்குனது வந்து ஒரு பாஸ்ட் கான்டக்ட் வந்து அப்சர்வேஷனுக்கு கோர்ட்டுக்கு வந்ததுனாலையும் அவருக்கு வந்து பெயில் வந்து நிராகரிச்சிட்டாங்க. அவருக்கு கிடைக்கல பெயில். சப்சிக்வெண்ட்டாக அவர் மந்திரி பதவியில் ரிசைன் ஆகி அப்புறம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எப்போ முடியும் தெரியாத பொழுது 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸில் எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எப்போ முடியாத பொழுது அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணும்பொழுது எப்போ அது தொடங்கும் எப்போ முடியுங்கிற அந்த கான்கிரீட் டேட்ஸ் கொடுக்க முடியாதனால அவருக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே பெயில் கிடைக்குது. அரவிந்த், இதுதானே ரீசன் தவிர செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்காக பெயில் கிடைக்கல. எந்தெந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் நோக்கி வருதோ அந்த மேட்டர்ஸ்க்கு வந்து அபெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அன்லிமிட்டட் பவர்ஸ் டு டிக்ளேர் லா. 3 ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் லா பாஸ் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ஜுடிஷியரி டிக்ளேர் பண்ணலாம் லாவை. அப்படி பார்க்கும் பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் முடியாத பொழுது பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, சிறைச்சாலையில் ஒரு சமயம் இருந்தால் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆனால் பெயில் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? ரெண்டாவது பாயிண்ட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் கிளியராக சொல்லப்படலை. அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, தேர் டிக்ளேரிங் த லா. அஃப்கோர்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது, இது பெயில் ப்ரொவிஷனில் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க லாவை. இன்டர்பிரேட் பண்ணி பெயில் கொடுக்குறாங்க. பெயில் கொடுக்கும்போது அவர் மந்திரி இல்லைன்றதுனால தான் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பெயில் டினை பண்ணும்போது அவர் மந்திரியாக இருந்ததுனால தான் கொடுக்கல. அப்போ பெயில் கொடுத்த உடனே மந்திரியானது சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து ஒரு ஆச்சரியக்குறியாக வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக லைவ் லாவில் அரவிந்த் இதுதான் ஹெட்லைன்ஸு. வி கிராண்ட் பெயில். பெஞ்ச் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கிட்ட இப்போ வந்து விட்னஸஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன்ஸு. அவங்க விட்னஸஸ் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ஹெட்லைன்ஸே, வி கிராண்ட் பெயில் அண்ட் நெக்ஸ்ட் டே யூ பிகம் மினிஸ்டர். ஆச்சரியக்குறி. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மெசையா இந்த மேட்டரை வந்து ஹியரிங் கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த ஹியரிங் வந்து ஆர்கியூ பண்ணிருக்கும் பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்கள் அப்சர்வேஷன் சொல்கிறாரு. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெஞ்ச் விச் காட் ரிப்போர்ட்டட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி கிராண்ட் பெயில் அண்ட் த நெக்ஸ்ட் டே யூ கோ அண்ட் பிகம் மினிஸ்டர். ஆச்சரியக்குறி. எனிபடி வில் பி பவுண்ட் டு பி அண்டர் த இம்ப்ரெஷன் தட் வித் யுவர் பொசிஷன் ஆஸ் அ சீனியர் கேபினெட் மினிஸ்டர். ஏன்னா அதிமுகலையும் ஒரு மினிஸ்டராக இருந்திருக்காரு, திமுகலையும் மினிஸ்டராக இருக்காரு. எங்கே மினிஸ்டராக முடியுமோ அங்கே தான் இருப்பார் அவர். இப்போ அதிமுகவில் மினிஸ்டராக இருந்தார். அதிமுக வந்து பதவிக்கு அது பவருக்கு வராதுன்றது முடிவு வந்தோடனே அப்புறம் அமமுக போகிறாரு, சப்சிக்வெண்ட்டாக வந்து திமுகவுக்கு வராரு. டெஃபினட்டாக அது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. பவர் தான் முக்கியங்கிறது தான் செந்தில் பாலாஜியோடைய பாயிண்ட். அதுக்காக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு பவருக்காக எல்லா ஃபார்ம்ஸ்லையும். அப்படின்னும் பொழுது எந்த கட்சி பவருக்கு வருதோ அந்த கட்சிக்கு லாயலாக இருப்பார். இது இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் எத்தனை நாள் வந்து பவரில் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் லாயலாக இருப்பார். அடுத்த நிமிஷமே பார்த்தா வேறு கட்சியில் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011 2024 நடுவில் ஒரு 3 வருஷம் மட்டும் இல்லை. அதுவும் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இல்லை. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட் 10 வருடங்களுக்கு அவர் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்போ சீனியர் கேபினெட் மினிஸ்டராக இருக்கும் பொழுது விட்னஸஸ்க்கு வந்து விட்னஸஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர். வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது ரிப்போர்ட் ஆயிருக்கு. வெரி சிம்பிள் அரவிந்த், விட்னஸஸ் ஏன் ப்ரெஷரில் இருப்பாங்கன்ற ஒரே காரணம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய சர்ச் நடக்குது இன்கம் டேக்ஸு. அது ஊடக நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. அவங்க போய் சர்ச் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவருடைய ஆதரவாளர்கள் எந்த காரை உடைச்சாங்கன்ற போது கொண்டு நீங்கள் காமிச்சிங்க, எப்படி உடைச்சாங்கன்ற அந்த விஷுவல்ஸு கூட நீங்கள் காமிச்சிங்க. த 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி வந்து ஜேர்னலிசம், ப்ரெஸ். நீங்கள் வந்து அதை காட்டுறீங்க விஷுவல்ஸு. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்பொழுது கண்ணாடி உடைச்சது, அந்த இனோவா வந்து இது பண்ணது, ஆஃபீஸரை வந்து தாக்குனது, அதுவும் பார்த்தீங்கன்னா உமன் ஆஃபீஸர்ஸு அவங்க வந்திருக்காங்க சர்ச் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல அவ்வளோ அழுத்தம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அரசு அதிகாரிகளுக்கே அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ண உடனே அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனார். அவர் உடல்நிலை சரியில்லை. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா அவருக்கு பெயில் கிடச்சா அவர் உடல்நிலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க தான் நினச்சாங்க. யாருமே அவர் மந்திரி ஆவாங்கன்னு எதிர்கூட பார்க்கல. அடுத்த நாளே பார்த்தா பெயில் கிடச்ச உடனே ராஜ்பவனில் இருக்காரு. பதவி ஏற்பே அவருக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்தது.
இன்ஃபேக்ட் திமுக இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி வரதுக்காக தான் திமுக கட்சியே உதயநிதி அவர்களுக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ண மாதிரிலாம் நீங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இருந்தது. அதனால் வந்து பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அதை தான் உடல்நிலை பார்த்துப்பாரு தான் நம்ம நினச்சோம். ஆனால் செந்தில் பாலாஜியுடைய பாஸ் கான்டாக்ட் எடுக்கும்போது எந்த விட்னஸ் வந்து அவருக்கு அகென்ஸ்டாக ஏறி பதில் சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க? ஒரு சீனியர் கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர், சீனியர் கேபினெட் மினிஸ்டராக இப்போயும் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அகென்ஸ்டாக விட்னஸஸ் வந்து பதில் ஏறி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தவறு. காரணம் என்ன? அந்த அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஸ்டேட்டே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது அவருக்காக பார்ட்டியே வந்து பதவியேற்பு இல்லாமல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெயிட் பண்ணும் பொழுது விட்னஸஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த ப்ரெஷர் இருந்தால் ஜஸ்டிஸ் ரீச் பண்ண முடியுமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு? இதில் கொஸ்டின் என்ன தெரியுமா அரவிந்த், பாதிக்கப்பட்டவங்கன்னா யார் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவரோட கேஸில் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் கிடையாது. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். சுப்ரீம் கோர்ட் அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. அக்ரீட் பார்ட்டினா யாருன்னா பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அக்ரீட் பார்ட்டி தான். பணம் கொடுத்து சில பேர் சேர்ந்துருப்பாங்க. மூணாவது செட் யாருன்னா அவங்க பணம் கொடுத்ததுனால உங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு இல்லை, ஒரு சில பேர் எக்ஸாம் எழுதுறதோ குவாலிஃபைடாக இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு அளவற்றது. அப்போ எவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில் இல்லை இன்ஜினியர், அந்த ஜூனியர் இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு, இந்த 3 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் டிரைவிங் தெரியுமோ அவங்கெல்லாம் கூட எதிர்பார்த்துருப்பாங்க. மெரிட் இருந்திருக்கும், தொடர்ச்சியாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, மெரிட்டில் கிடைக்கும் நம்பியிருப்பாங்க. ஆர்டிகல் 16 வந்து என்ன சொல்லுது அரசியல் சட்டத்தில், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிகல் 16 பாதிக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாய்ப்பை மட்டும் உருவாக்கலை, ஊழலும் பண்ணியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு வந்து அளவற்ற மக்கள் வந்து அதில் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கிறதுனால விட்னஸஸ்க்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்லும் பொழுது நம்மளால் உணர முடியுது. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டரை வந்து டிசம்பர் 13 போஸ்ட் பண்ணியிருக்காங்க அரவிந்த். 13 போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க பெஞ்ச். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், we reiterate the law laid down in the said decision. அதில் என்ன சொல்லியிருக்கோம், பெயில் கொடுக்கும்போது என்ன சொன்னோன்றதை சொல்லியிருக்காங்க. however the current application இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, is based on the apprehension that immediately after he enlarged the respondent number 2 Balaji, Sendil Balaji, on bail by order dated 26th September 2024, 26 செப்டம்பர் 2024 அன்னைக்கு பெயிலில் வெளில வராரு. அந்த ஈவெண்ட் யாராலுமே மறக்க முடியாது. ரிசர்ச்சால் இந்த வெளில வந்து பார்த்தீங்கன்னா 6 வாரமாக அவரை கூட்டிகிட்டு வந்தது எல்லாரும் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாங்கியிருக்காருன்னு நான் சொல்ல வரேன். அப்போது 26 செப்டம்பர் 2024 the second respondent has been appointed as a cabinet minister. The apprehension is that considering the seriousness of the allegation against the second respondent in the predicate offences, அதாவது ட்ரையலில், the witnesses may not be in the frame of mind to depose against the second respondent who is holding the position of cabinet minister. This is the only aspect on which prima facie we are inclined to consider the application. விட்னஸஸ்க்கு பாதிக்கிறதுனால மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம். விட்னஸஸ் பாதிக்கப்பட்டவங்க விட்னஸஸும் இருக்காங்க அப்ளிகேஷன் while making it clear that there is no reason to interfere with the judgment on merits, and adjudication of the application remains confined to the offer set. Today we are not issuing notice. Learned senior counsel appearing for the second respondent seeks time to take instructions, list the matter on 13 December அப்படின்னு பெஞ்ச் வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுக்காக இந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்கிறதுனால மந்திரியாகிறத வந்து அரசமைப்பு சட்டத்தின்படியோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படியோ தடுக்க முடியாது. அது அவருடைய உரிமை. யாரோட உரிமை? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி ஆகிறது அவரோட உரிமை. ஏன்னா இஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், எம்எல்ஏ ஆயிருக்காரு, சப்சிக்வெண்ட்டாக மினிஸ்டராக இருந்திருக்காரு. சிறைச்சாலை இருக்கிறதுனாலேயே மினிஸ்டராக இருக்க முடியாது கிடையாது. கன்விக்ட் ஆனால் கூட அப்பீல் போய் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் வாங்கினா ஸ்டில் நீங்கள் மினிஸ்டராக இருக்கலாம். இதில் ஒரு கேள்வி வருது சார் மக்கள் மத்தியில். அரசு அதிகாரிகள் ஒருவேளை தவறு செஞ்சு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்தாலும் அவங்க அரசு பதவி கொடுக்க போறதில்லை அரசு வேலைகளில். இப்படி இருப்பது இதுவும் அரசு பதவி தானே, இதில் மட்டும் ஏன் இப்படி ஒரு தரவு தாச்சு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருது. அதை விளக்கம் என்ன? டெஃபினட்டாக இப்போ நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா
ஈவன் அரசு அதிகாரிகள் ஊழல் குற்றச்சாட்டில் அரெஸ்ட் ஆகி பிரிசன் போய் வந்தால் கூட அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு ரிட் பெட்டிஷன் போடலாம். ஓகே. ஆர்டிகல் 226 படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு இருந்தும் பதவியில் வந்து அமர்ந்துருவாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட், ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு தானே தவிர ஊழல் நிரூபிக்கல. அப்போ நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டா இந்த வருடங்கள் ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணாமல் போயிடுவார்ல, அதனால் அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்குது. ஸோ செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதே ஸ்டாண்டு தான். செந்தில் பாலாஜி வந்து எம்எல்ஏ வந்து எலெக்ட் ஆகிறாரு, எலெக்ட் ஆகி அக்யூஸ் தான் இருக்காரு, இன்னும் ட்ரையல் முடியல. ட்ரையலில் ஃபஸ்ட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையல் முடியணும், அதில் கன்விக்ட் ஆவாரா அக்விட்டல் ஆவாரான்னு தெரியல. அதை தாண்டி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கேஸு, அதில் கன்விக்ட் ஆனால் இதில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் என்ன ஆகும் அப்படின்னு இருக்குது, அங்கே அக்விட் ஆனால் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ன ஆகும்னு இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி பல கொஸ்டின் ஆஃப் லாவில் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது இப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆனதுனால அவர் வந்து எந்த ஒரு சட்டத்தையும் ப்ரீச் பண்ணலை. அதுவும் நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்கள் பெயிலில் வராரு, பெயிலையும் கண்டிஷன் இல்லை, நீங்கள் மந்திரி ஆகாதீங்க, நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த கண்டிஷனும் பெயிலில் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன் இல்லாத பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 பார்க்கும்பொழுது மந்திரி ஆகலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்குது. செந்தில் பாலாஜி இல்லை, எந்த ஒரு மந்திரியும் அரெஸ்ட் ஆகி வந்தால் மந்திரியாக இருக்க முடியாது கிடையாது, அன்லெஸ் சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தா தவிர. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட கண்டிஷன்ஸ் அப்படின்னா செக்ரட்டரியேட் போகக்கூடாது, ஆக்சஸ் பண்ணக்கூடாது ஃபைல்ஸ், ஏன்னா ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்படி கொடுப்பாங்க. பட் ஆனால் மந்திரி ஆகக்கூடாதுன்னு எப்பயுமே வந்து கொடுத்தது கிடையாது பெயில். அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி ஒரு பெயில் வந்து கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அரவிந்த், சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி எப்படி வருதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் பேசிக் ஸ்ட்ரக்சரில் பொருத்தப்பட்டிருக்கு. ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் தே கேன் டிக்ளேர் எனி லா, மேக்கிங் ஆஃப் லா வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டிங் த லா, பட் டிக்ளேரிங் த லா ஜுடிஷியரி பண்ண முடியும். அபெக்ஸ் கோர்ட் ஹாஸ் அன்லிமிட்டெட் பவர். இப்போ இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக இருக்கிறதுனால விட்னஸ்க்கு வந்து அழுத்தம் இருக்கு, விட்னஸால வந்து நாளைக்கு கூண்டேறி பதில் சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருந்தா, அதனால ஜஸ்டிஸ் பாதிக்கப்பட்டா அப்போ என்ன கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜியோடைய கேஸே ஒரு கேஸ் ஸ்டடி தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவள் மேலே வழக்குகளும் அது வந்து சார்ந்த கான்ஸ்டியூஷனலாக வந்து அவரும் வந்து லீகல் ரெமடியை தேடிட்டு தான் இருக்காரு, தொடர்ச்சியாக கேஸ் நடத்துறாரு. இப்போ இந்த பெட்டிஷனுக்கும் டெஃபினட்டாக வந்து அவருடைய வக்கீலை வந்து நியமிச்சு அவங்க போய் ஆர்கியூ பண்ண தான் போகிறாங்க. அவருடைய அடிப்படை உரிமை மந்திரி ஆகிறது, ஏன்னா எங்கேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால. விட்னஸ்க்கு வந்து அச்சுறுத்தல் வகையில் இந்த அமைச்சர் பதவி இருக்கு, அப்போ அதுக்கு பதில் கொடுங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். என்ன மாதிரி விளக்கம் சார் கொடுப்பாங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து? இப்போ விட்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அஃபிடேவிட்ஸ் சைன் பண்ணுவாங்க, அதுக்கான கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லுவாங்க, எப்படி வந்து இது பாதிக்குது விட்னஸஸ்ங்கிறத கண்டிப்பாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. டு தட் எக்ஸ்டென்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எடுத்திருக்காங்க, அதுதான் அப்சர்வேஷனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி அந்த அப்சர்வேஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கிடைச்சா அதுக்கான தகுந்த ஆர்டர்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சார், இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தவங்க கிட்ட திரும்ப செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடிச்சுட்டாங்க சப்போஸ் சொல்ல போனால். அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு வாண்டடாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் திரும்ப வந்தது. இந்த மாதிரியான வழக்குகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அரசியல் தரப்பில்? ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன்னா, ஹைகோர்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி வந்து அப்ளை பண்ணது காம்பவுண்டிங். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து புரியாது பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும். பட் காம்பவுண்டிங்னா என்னென்னா, யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா அந்த அஃபென்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் காம்பவுண்டிங். இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் காம்பவுண்டிங் ஆகிடுது. காம்பவுண்டிங் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஆனது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்பீல் போகிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்பீல் போனோடனே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லாக்கு பதில் கிடைக்குது. அந்த 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லா என்னென்னா, யார் பாதிக்கப்பட்டவங்க, ஃபஸ்ட்டு அது எக்ஸ்பான்ஷன் நடக்குது. பணம் கொடுத்து பணம் திருப்பி வாங்கினவங்க பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. பாதிக்கப்பட்டவங்கன்றது இந்த கேஸில் யாராலும் அந்த வேலை கிடைக்குமோ அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, நேர்மையாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இதுக்கு தயார்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்களும் ஏமாந்தாங்களா இல்லையா? அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து பெருசு. அவங்க பணம் தரல, ஆனால் பணம் கொடுத்து வேலை வாங்கினவங்களால அதுக்கு தயார்படுத்திட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்காம போச்சு இல்லை, அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லாக்கு ஆன்சர் கிடைக்குது.
இது கொடுத்தது வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்களுடைய பெஞ்சில் கொடுக்குறாங்க. சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மே மாதம் வருது. மே 6, 2023 நினைக்கிறேன். அன்றைய டேட்டில் வந்து வரக்கூடிய அப்சர்வேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸை வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸே இருந்தாலும் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பவர் வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குன்னு ஒரு அப்சர்வேஷன் வருது. அது வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய அப்சர்வேஷனுடைய இம்பார்ட்டன்ஸும் இல்லை இந்த அப்சர்வேஷனுடைய லாஃபுல் பவரையும் உணரல. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எப்படி வந்து பிஎம்எல்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவருடைய பேசுகிற விதம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி வேற, இப்போ சாந்தமாக இருக்காரு. அப்போ இருந்த செந்தில் பாலாஜி வேற, உங்களால் உணர முடியும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனுடைய லாஃபுல் அதில் கொடுத்துருக்க பவர் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வந்து முழுமையாக அவரால் வந்து கணிக்கவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது சப்சிக்வெண்ட்டாக அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அதான் பாயிண்ட் டு பி நோட்டட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது சார்ஜ் ஷீட் போடாத பொழுது எப்படி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அவருக்கு இருந்துட்டு இருந்தது. ஆனால் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன். அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வர அளவுக்கு போனதுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ட்ரையலே முடியாத பொழுது, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட காம்பவுண்டிங், அது மேலே போன அப்பீல், அந்த அப்பீல் மேலே அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்த அப்சர்வேஷன் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்த அப்சர்வேஷன் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சட்ட சிக்கலை உருவாக்கியிருக்கு. ஆனால் செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக அரெஸ்ட் ஆனது வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விடாமல் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுட்ருக்காரு. இன்றைக்கி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், ரைட்ஸ் ஒரு அக்யூஸ்டுக்கு தெரியணும்னா செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட பெட்டிஷனை வந்து அப்சர்வ் பண்ணாலே அதுவே ஒரு கேஸ் ஸ்டடி தான். அவர் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் என்ன வந்தது, அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ண உடனே ஆட்கொணு மனு போடுறாரு. பார்த்தீங்கன்னா டிவியில் தெரியுது அவர் எங்கே இருக்காருன்னு. எங்கே இருக்காங்கன்னு தெரியாதவங்க தான் ஆட்கொணு மனு. ஆனால் சட்ட ரீதியாக ஆட்கொணு மனு எப்போ போடுவாங்கன்னா இல்லீகல் அரெஸ்ட் நடந்தாலும் இருக்கும். அது இல்லீகல் அரெஸ்ட்டா, அதை பற்றி வந்து தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றங்களில் வந்து அப்பீல் வரைக்கும் போனார். சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னு பெயில் போட்டார். அந்த உடல்நிலை சரியில்லைன்னு பெயில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45 சப்செக்ஷன் 45ல் ப்ரொவிசோ இருக்குது. அந்த ப்ரொவிசோ பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் தட் அ பர்சன் who is under the age of 16 years or is a woman or is sick or infirm or is accused either on his own along with other accused co-accused of money laundering a sum of less than 1 crore rupees may be released on bail if the special court so directs. அது கீழே பெயில் போடுறாரு. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. சப்சிக்வெண்ட்டாக வந்து சிக் பர்சன்னா யாருன்னு செந்தில் பாலாஜி கேஸை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு அப்சர்வேஷன் வந்தது. சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெயில் போடுறாரு. அந்த பெயில் வழியாக ஹைகோர்ட்டுக்கு வராரு. ஹைகோர்ட்லேயும் பெயில் கிடைக்காம போயிடுது. பெயில் கிடைக்காம போகும்போது என்னென்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்றது இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் அவர் மந்திரி பதவியில் ரிசைன் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 year ஃபுல்லாக செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய வழக்கையே வந்து ஃபோக்கஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் முக்கியமான சார், இதில் அவருடைய தம்பி அசோக் அப்படின்றவர் இன்னை வரைக்கும் தலைமறைவுன்ற வார்த்தைக்கு வேற வார்த்தையே கிடைக்காம இருக்குது. என்ன காரணம்? இதை ஒரு கேள்வியாக உச்சநீதிமன்றத்தில் கேட்கலையா? டெஃபினட்டாக அது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பெட்டிஷன்ஸ் டெஃபினட்டாக ரைஸ் பண்ணுவாங்க டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ அசோக் அவர்கள் வராததும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்டில் சீனியர் கேபினெட் மினிஸ்டர், அவருடைய பிரதர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்காருன்னா ஸ்டேட்டில் அப்போ அந்த அதே பிரதர் தான் ஸ்டேட்டோட கேஸ்லேயும் வந்து அக்யூஸ்டாக இருக்கார். அப்போ ஸ்டேட் வந்து ஏன் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறவர் இன்னும் பிடிக்கல? அப்படியே அந்த கேள்வி இருக்கா இல்லையா? ரெண்டாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அவரை வந்து விசாரிக்கணும்னு சொல்லும் பொழுது அது அப்சர்வேஷனாகவே ஹைகோர்ட்லேயும் வந்தது அரவிந்த். அப்போது அசோக் அவர்கள் இன்றைக்கி தலைமறைவாக இருக்காருன்னா அவருக்கான அப்ளிகேஷன்ஸையும் டெஃபினட்டாக வந்து விட்னஸஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அக்ரீட் பர்சனோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ போடுறதுக்கான ரைட் இருக்குது கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில். அதனால் we have to wait and watch கோர்ட்ஸ் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு. we are no one to predict. court has absolute power. it's a power of the court to decide. judiciary is independent. அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும். பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.